பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஆமேன். இந்த வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. எப்படி குருவி தன் கூட்டை விட்டு அடுத்த கூட்டுக்கு போனா அங்க இருக்கிற குருவி அதை கொத்தி விரட்டிரும் இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு நம்மளும் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இனி இன்னைக்கு கூட பிறந்தவங்களையோ மற்றவங்களையோ நம்ம நோக்கி போனோம்னு சொன்னா நமக்கு அவமானமும் நிந்தையும் தாங்க ஏற்படும். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. மனுஷன் அலைந்து திரியக்கூடாதுன்னு வேதம் சொல்லியிருக்கிறது. அமர்ந்திருப்போம். தேவனுக்கு முன்பாக நம்ம அமர்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்ளும் போது அது நமக்கு இன்பமா இருக்கிறது. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிக்கிறான்னு இருக்கு. நாம இன்னைக்கு திருப்தியா இருக்கோமா? தேவனுடைய வார்த்தையில திருப்தியா இருக்க நம்ம முற்படுவோம். அவரே நம்மை நடத்துவார். இயேசு நாமத்தினால ஆமென்.